எங்க உலகத்துல இப்படி ஒரு சுரண்டல்வாதிகள், இப்படி ஒரு சீட்டிங் சிட் ஃபண்டுக்காரன் எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? சிட் ஃபண்ட்னா சீட் பண்ணுவான்னு அர்த்தம். நீ அப்படிதான் சீட்டிங் ஃபண்டு தான் சிட் ஃபண்டா மாதிரி இருக்கு. சிரிக்காத. நீங்க உண்மையிலேயே நடந்திருக்கா இல்லையா? 5000 கோடி சுட்டி கொண்டு ஓட்டம், 10,000 கோடி சுட்டி கொண்டு ஓட்டம். அப்படித்தான் நீரவ் மோடி ஓடணும், விஜய் மல்லையா ஓடணும், அந்த பல ஐக்கிய போய் ஓடணும். இப்போ ஒரு சிட் ஃபண்ட் உனக்கு கண்ணுக்கு தெரியுது பாரு, 100 ரூபாய் காசுரா. அது செல்லுமா செல்லாதான் எவனுக்கும் தெரியாது. அது எப்படின்னா அந்த காசை கொடுத்தீங்கன்னா குவாட்டுக்கு அதுக்கு மேலே நீ 100 ரூபாய் கொடுக்கணும். ஒரு காசு 100 ரூபாய் காசு. பாசிச எதிர்ப்பு சனாதனத்தை வேறறுக்கும் சல் பரிவார கும்பலை கூண்டோடு அடித்து விரட்டுவோம். 100 ரூபாய் காசு பல்லடிச்சு. பாசிச எதிர்ப்பு பல்லடிச்சு நின்றுச்சு. இந்த கொடுமையை விட கொடுமைடே இந்த இனம் கேடுகட்டு மூளையிட்டு இவர 100 ரூபாய் காசு. 100 ரூபாய் காசு உனக்கு வேணுமா? 10,000 ரூபாய் கட்டு. 10,000 ரூபாய் கட்டு. 100 ரூபாய் காசு வேணுமா? 10,000 ரூபாய் கட்டு. ஓடியா சார், ஓடியா சார், போடு சார், போடு சார், சார் 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 இந்தா சார் 50,000 பேர் சார் 50,000. இந்த பரதேசி பையனை பிச்சை எடுத்து 5,000 கட்டி தோத்து போறது. 100 ரூபாய் காசு வாங்கி என்னடா பண்ணுவ? நீ செத்து போன நெத்தியில பொட்டா வச்சு போதா பரதேசிக்கல. இது எதுக்கு அந்த 100 ரூபாய் காசு? எதுக்கு சொல்லு? ஏய் எதுக்குன்னு சொல்லு. 10,000 கொடு. 100 ரூபாய் காசு 10,000 கொடு. 100 ரூபாய் வச்சுக்க. 100 மரக்கல் நெட்டியா தம்பி, நீ நல்ல பிள்ளைப்பா, உனக்கு தலைவருடைய காசுப்பா, நினைவா வச்சுக்கப்பா, பரிசுப்பா. ஏப்பா நீ அதிகமா ரத்தம் கொடுத்துக்கா தம்பி, குருதி குடுத்திக்கா. உனக்கு தலைவருடைய காசை இப்ப இருக்க தலைவர் கொடுப்பாருப்பா, பெருமையா கொடுப்பாருப்பா. வேற ஐயா வேற என்ன உறுப்பு தாண்டம் பண்ணிருக்கியா? உனக்குப்பா. வேற என்ன பண்ண? சமூக சேவை படிக்க முடியாத பிள்ளைகளை படிக்க வைக்கிறியாப்பா? இந்தா. பசியோடு கிடக்கிறவங்களுக்கு உணவு உண்டி கொடுக்குறியாப்பா? உனக்கு இந்தா. இப்ப என் தம்பி ஃபல்சான் இருக்கான். வெள்ள நேரத்துல அவனுக்கு எந்த இதுவும் தெரியாது, யாருன்னே தெரியாது. அதனா ஒரு 100 பேருக்கு பிரியாணி ஆக்கி, பிரியாணி தான் சோறு கிடையாது, பிரியாணி ஆக்கி ஒரு முச்சக்கர வண்டியில ஏத்திக்கிட்டு போயிட்டு போற வர வீடுகள் வீடு பளவுல போய் நீந்தி கொடுத்தான். அப்ப ஒரு பொம்பளை ஒரு தங்கச்சி பேசுறது எவனோ கேட்கிறான். அதுலயே அவன் தண்ணிக்கு நின்றுக்கிட்டு, ஒரு வாரமா எங்களை யாரும் பார்க்கல. ஒரு தம்பி எங்களுக்கு வீடுக்கு சோறு கொடுத்து போகுது பிரியாணி. அப்ப சீமான் தம்பி கெத்துதானே அப்படிங்குது. சீமான் தம்பி கெத்துதானே, அதான் அவார்டா, அது ரிவார்டா. அதுக்கு 100 காசு இல்லை, 100 கோடி கூட கொடுக்கல. அதை விட்டுவிட்டு உனக்கு 100 ரூபாய் காசு வேணுமா? தலைவர் காசு இவர் தான் செக்கெழுத்த செம்மன், இவர் தான்டா, இவர் தான் 8 மாதங்கள் வெள்ளையை எதிர்த்து போரிட்ட பெரும் புரட்சியாளர் மருந்தியர் வாரிசு அவர் தான் கணவனை விடுப்பா. என்னத்தையாவது பேசி 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி இங்க பேசிட்டான். 13 வருஷம் இங்க பேசிட்டான். என் மீது அவனை அடிச்சுன்னா உன் மாணவனை அடிப்பேன். அலுவலகம் போய் சேரல, பின்னாடியே காவல்துறை கமான் சீமான் கமான் எங்க வாப்பா புலல்ல ஒண்டி அடைக்க போய் உள்ள போய் பெட்டி தூக்கிட்டு போனவன ஓடி டயர் தேயுது, புகையை மூக்குல அடிக்குது, அப்படியே பறக்குது. இங்கிலீஷ் படம்லாம் அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் வேலூர்ல கொண்டு அடைச்சு 6 மாசம். இப்போ என்னதுல உறுதியா வழக்கு இருக்கு. ஏன்னா என் தங்கச்சி எல்லாம் பேசினா அது ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க அவ்வளவு கருத்து செறிவுள்ள பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இந்த தங்கைக்கு, மருத்துவ தங்கைக்கு நிகழ்ந்த அந்த கொடுமைக்கு உடனடியாக அந்த மாநில அரசு, மேற்கு வங்க அரசு, இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லா குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும். ஒரே ஒருவனை ஒப்புக்கு கைது செய்து வச்சு நாடகம் போடுவதை நிறுத்த வேண்டும். தமிழ்நாட்டை ஆளுகிற தமிழ் மாநில அரசு, தமிழ்நாட்டு அரசு, இந்த உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற அம்மா மம்தாவுக்கு, உங்களுடைய நட்பில் கூட்டணியாக இருக்கிற ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அரசுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். நீங்கள் காசு வெளியிடும் போது ஐயா ராஜ்நாத் சிங் வந்தார். நீங்கள் சொல்கிறீர்கள், ஐயா எடப்பாடி சொல்கிறார்கள், நாங்களும் தான் நம்ம ஜெயலலிதா அவர்களுக்கு எங்களுடைய தலைவிக்கு காசு வெளியிட்டோம். அப்போது பிஜேபியில் கூட்டணியில் இருந்தார்கள், எங்க கூட நாங்கள் அவர்களை அழைக்கவில்லையே, அவர்களை கூட்டி வந்து வெளியிடவில்லை, நாங்கள் தான் வெளியிட்டோம் என்று சொல்கிறார். அதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களின் மறுப்புரை, கூட்டணியில் இருந்தார்கள், அவர்கள் தலைவிக்கு காசு வெளியிட்டார்கள், ஆனால் பிஜேபி அவர்களை மதிக்கவில்லை, அவர்கள் வரவில்லை. கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு வரவில்லை, மதிக்கவில்லை. கூட்டணியில் இல்லாத கட்சி உங்களை மதிக்கிறது, வரவேற்கிறது, வருகிறது என்றால் உண்மையிலே கூட்டணி யார் என்பது
எங்களுக்கு புரியும். இங்க பேசிய தங்கச்சி எல்லாம் பேசினார்கள். ஐயா RS பாரதி நான் மதிக்கிறேன், மதிப்பிற்குரிய பெருந்தகை. என்னை முட்டா பயல் என்கிறீர்கள். ஆம், முட்டாள் என்றால் என்ன தெரியுமா? தேர் ஓடும் போது தேரை நிறுத்துவதற்கு முட்டு கொடுத்து நிறுத்துறால் முட்டாள். உங்களுடைய திராவிட அந்த சிக்கு புக்கி வகையில் தேர் இருக்குல்ல, அதை ஒரு முட்டு கொடுத்து நிறுத்த போற முட்டாள் நான் தான். மடையன் என்றால் அறிவற்றவன் என்று பொருள் அல்ல. மடையன் என்றால் பாசனத்திற்கு பயன்படுத்துகிற மடையை போதுமான அளவுக்கு தண்ணீர் வெளியிட்டது அடை என்று மடையை உள்ளே நீருக்குள் மூலிகை அடைப்பவன் மடையன். மடையை அடைப்பவன் மடையன். சண்டாளன் என்றால் சண்டையில் சிறந்தவன், சண்டை ஆளன் சண்டாளன். படவா என்றால் படையோடு வா. சண்டாளா படவா என்றால் சண்டை ஆளனே படையோடு வா என்பதை சுருக்கி. புரியுதுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப விளக்க வேண்டாம் நினைக்கிறேன். அவர் சுராரி முட்டா பையல அவர் என்ன போட்டா உனக்கு என்ன போட்டாலும் என்ன, எதுக்கு அங்கிய மாத்தி சங்கி ஆயிட்டீங்களேங்கிறதா எங்க வருத்தம். கருப்பு பேண்ட் தானே ஐயா போட்டுக்கிட்டு இருந்தார், கருப்பு காலாடை. திடீர்னு காக்கி RSS போடுற நேரத்துல போட்டு பாரு உன் மனைவியை பாரு சரவணா, அப்படியே சந்திர முகியாவே மாறிட்டாலே. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த என் உயிரினுமினிய உடன் பிறந்தார்களே, பாருங்க உங்களை அங்கியை மாத்தி சங்கியாவே மாறிட்ட. திமுக எவன் எதிர்த்தாலும் இந்த மண்ணிலே சங்கி. நாங்க சங்கி, நீங்க லுங்கி அங்கியா? நீங்க யாரு? நீங்க யாரு? எப்படி இருக்கு பாருங்க. எதிர்கட்சி மோடி, ஆளுங்கட்சி வெல்கம் மோடி. எதிர்கட்சி கருப்பு பலூன், கருப்பு குடை, கருப்பு கொடி. ஆளுங்கட்சி வெள்ளை குடை, காவலர்களுக்கெல்லாம் காவி உடை. எப்படி இருக்கு? ஆளுநரை மாற்று, அது 6 மாசத்துக்கு முன்னாடி, அது வேற வாய். ஆளுநர் மாளிகை இந்த 100 ரூபாய் பிச்சைக்கார காசுக்கு அதுக்கு போய் நின்றுகிட்டு கையை கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது. அண்ணாமலை தம்பி ஊழல் பட்டியல அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரமா இவர் அவர் இவர் இவர் அவர் திட்டல். அப்புறம் கடைசியா நீ ஊழல் நோ ஊழல் நோ கரப்ஷன் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் முன்னாடி வா, அதெல்லாம் முடிஞ்சு. என்ன கொடுமைடா சாமி இது. எங்க அண்ணன் கொடுமை சரவணன் மாதிரி இது கொடுமை சாமி இது. இந்த ஆளுநரை மாற்ற சொல்லி போராடுகிறவர்கள் தான். ஆளுநர் விருந்தில், இந்த விருந்தில் திமுக கட்சி பங்கேற்காது. அதான் ஐயா எடப்பாடி பழனிசாமி நல்லா கேக்குது. அப்ப நீங்க பங்கேற்ற கட்சி வேற ஆட்சி வேறையா? திமுகவின் தலைமை தானே கட்சியின் தலைமை, ஆட்சியின் முதல்வர் தானே கட்சியின் தலைமை. உங்களை என்னை இந்த மக்களை எப்படிப்பட்ட ஆட்களா அவங்க கருதி இருக்கிறார்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. மாற்ற சொன்ன ஆளுநர் தான் அவர் சலவைக்கு போட்டு வாங்கி வச்சிருக்காங்களா என்ன? அதே ஆள் தான்.